வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ரொம்பவே கிறிஸ்பியான நெத்திலி ஃப்ரை எப்படி பண்ணுறது பார்க்கலாம். இது சாம்பார் சாதம், தயிர் சாதத்துக்கெலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 1/4 கிலோ நெத்திலி எடுத்திருக்கேன். அதை எப்படி க்ளீன் பண்ணுறது பார்க்கலாம். அதோட தலைப்பகுதி எடுத்துருங்க. அதை எடுத்ததும் உள்ள பிளாக் கலரில் இருக்கும், அதையும் எடுத்துருங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சிடலாம். இப்போ ஒரு பவுலில் நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்க நெத்திலியை சேர்த்துடலாம். நெத்திலியை நல்லா தண்ணியில் கழுவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு, 2 டீஸ்பூன் சில்லி பவுடர், காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா பிசைஞ்சிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த உப்பு காரம் எல்லாம் எல்லா மீன்லையும் படுற மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. ரொம்ப கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்போ தான் அந்த உப்பு காரம் நல்லா அந்த மீனோட ஒட்டும். எங்களுக்கு இன்னும் கூட காரம் வேணும். நான் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது உங்களுக்கு தேவையான அளவு எப்படியோ பார்த்து சேர்த்துக்கோங்க. இன்னும் கூட கொஞ்சமாக தண்ணி தெளிக்கிறேன். அவ்வளோதான், மேரினேஷன் முடிஞ்சிருச்சு. இது நல்லா ஊறட்டும். ஒரு 15 நிமிஷம் நல்லா ஊறினாலே போதும். கடாயில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதோ நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க நெத்திலி எடுத்து சேர்த்துடலாம். இதில் வேலை கூட ரொம்ப கம்மி, ரொம்ப குவிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம். டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ரொம்பவே கிறிஸ்பியாக இருக்கும். எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போது வேலையே இல்லைங்க. ஜஸ்ட்டு நம்ம இதை ஒரு தடவையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருந்தால் போதும். கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா மொறுமொறுன்னு வரும். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கும்போதே இது நல்லா மொறுமொறுன்னு அதோட கோல்டன் கலர் வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் கூட நல்லா இருக்கட்டும். இன்னும் கூட நான் கொஞ்சம் எண்ணெய் சேர்க்குறேன். எண்ணெய் சேர்க்க தான் அது நல்லா மொறுமொறுன்னு வரும். ஃப்ளேம் கொஞ்ச நேரம் ஹையில் வைங்க, அப்புறம் கொஞ்ச நேரம் லோவில் வைங்க. ரொம்ப ஹையில் வச்சு கருக விட்டுறாதீங்க. இப்போ பாருங்கள், முன்னே இருந்ததை விட இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிருக்கு. நான் இப்போது இந்த சமயத்தில் இன்னும் கூட எண்ணெய் சேர்க்குறேன். கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். ரொம்ப எண்ணெயாக இருக்குமேலாம் நினைக்க வேண்டாம். நான் ரொம்பவே கம்மியான எண்ணெய் தான் சேர்க்குறேன். 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் சேர்த்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா சூப்பராக மொறுன்னு நல்லா வந்துருச்சு. இதுதான் பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. நல்லா மொறுன்னு வந்திருக்கு. இதில் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான நெத்திலி ஃப்ரை ரொம்ப அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சாம்பார் சாதம், தயிர் சாதம், ரச சாதத்துக்கெலாம் வச்சு சாப்பிட, ஏன் அப்படியே ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்கு கூட ரொம்பவே அருமையாக இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் எங்கள் சேனல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்.